வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது அஷ்டதிக்கு பந்தனம், அதாவது 8 திக்குகளையும் கட்டக்கூடிய வைரவர் திக்கு பந்தின மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்த திக்கு பந்தனம் என்பது பொதுவாக நாம் பூஜை அறைகளை தவிர்த்து, நம்முடைய வீட்டை தவிர்த்து வேறு எங்காவது சென்று நீங்கள் கழிப்பதோ அல்லது கந்திருஷ்டி விளக்குவதோ, வேறு யாருக்காவது ஏதாவது மந்திர செயல்களை நீங்கள் செய்வதாக இருந்தால், நீங்கள் எந்த செயலாக செய்வதாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே சென்று நீங்கள் செய்யும் பொழுது மற்ற துஷ்ட மாந்திரியர்களாலோ நம்முடைய எதிரிகளாலோ நமக்கு எவ்வித பாதிப்புகளும் வரக்கூடாது என்பதற்காகவும், மற்ற துர்தேவதைகளின் தொல்லைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயல்களில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அட்டதிக்கு பந்தனம் என்று சொல்லக்கூடிய 8 திக்குகளையும் கட்டி ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் ஒரு செயலை நாம் ஒருவருக்கு செய்கிறோம். அல்லது மந்திர உச்சாடனங்கள் செய்வது கூட செய்கிறோம், அல்லது சித்தி செய்யக்கூடிய தேவதா உபாசனைகள் செய்வதற்காக கூட நாம் இப்படி செய்யலாம். வீட்டில் செய்யும் பொழுது இந்த அட்டதிக்கு பந்தனம் என்பது தேவையற்றது. நாம் வெளியில் எங்காவது சென்று செய்யும் பொழுது மட்டுமே உடற்கட்டு மந்திரமும் இந்த அஷ்டதிக்கு மந்திரமும் நமக்கு பயன்படும். அந்த வகையில் வைரவருடைய அஷ்டதிக்கு பந்தன கட்டுமுறையை பார்ப்போம். அதற்குண்டான மந்திரம் ஓம் அதிரீங்கார வைரவா சுவாமி நம், ஓம் குரு வைரவா சுவாமி நம், ஓம் சண்ட வைரவா நம், ஓம் குரு வைரவா நம், ஓம் உன்மத்த வைரவா நம், ஓம் கைலை வைரவா நம், ஓம் விபூஷித வைரவா நம். 8 திக்கு சக்கரம் எரி சுடராக சுற்றி கட்டி கொண்டேன். ஆந்தை வினைகள் வாராமல் கட்டி முட்டி வந்த பூத பேய் பிசாசு எல்லாம் கட்டி முட்டி போக ஸ்வாகா என்று இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 1008 உரு ஏற்றி முதலில் சித்தி செய்ய வேண்டும். அதாவது இவரை வணங்குவதற்கு முன்பாக இவருக்குண்டான படையல், ஒரு வாழை இலை வைத்து அவல் பொரி கடலை ரொட்டி மது மாமிசங்கள் இவைகளெல்லாம் வைத்து தேங்காய் உடைத்து தூபதீப ஆராதனைகள் செய்து முதலில் இந்த 1008 உரு ஏற்றி முடிந்த பிறகு 1008 உரு ஏற்றி முடிந்த பிறகு நாம் சேவலை பலி கொடுக்க வேண்டும். அந்த சேவல் அதாவது கூவுகிற சேவலாக இருக்க வேண்டும். கூவாத சேவலை எப்பொழுதும் பலியிடக்கூடாது, அது பலன் தராது. ஆகவே கூவுகின்ற சேவலை பலியாக இட்டு இந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்து கொள்ள வேண்டும். அவரிடம் முறையிட்டு அந்த மந்திரத்தை சித்தி செய்வதற்குண்டான அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்துவிட்டு நாம் எங்கேயாவது சென்று பிரயோகப்படுத்தும் பொழுது ஒரு முறையோ அல்லது 3 முறையோ நம்மை சுற்றி கையில் விபூதி எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு முறையோ 3 முறையோ கூறி நம்மை சுற்றி இந்த திருநீற்றை தூவிவிட்டு பிறகு அந்த இடத்தில் அமர்ந்து நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ எவ்வித பூஜைகளை செய்தாலும் அந்த அட்டதிக்கு என்று சொல்லக்கூடிய 8 திக்குகளிலிருந்து வரக்கூடிய எந்த துர்சக்திகளும் நம்மளை எந்த விதத்திலும் இடைஞ்சல் செய்யாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் பூரணமாக நிறைவு பெறும். ஆகவே இந்த வைரவருடைய திக்கு பந்தன மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டு எங்காவது நீங்கள் வெளியே சென்று செய்யும் பொழுது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஓம் அதிரீங்கார வைரவா சுவாமி நம், ஓம் குரு வைரவா சுவாமி நம், ஓம் சண்ட வைரவா நம், ஓம் குரு வைரவா நம், ஓம் உன்மத்த வைரவா நம், ஓம் கைலை வைரவா நம், ஓம் விபூஷித வைரவா நம். 8 திக்கு சக்கரம் எரி சுடராக சுற்றி கட்டி கொண்டேன். ஆந்தை வினைகள் வாராமல் கட்டி முட்டி வந்த பூத பேய் பிசாசுகளெல்லாம் கட்டி முட்டி போக ஸ்வாகா என்று நன்றாக வாய்விட்டு உச்சாடனம் செய்து சித்தி செய்து கொள்ளுங்கள். பிறகு எங்கேயாவது வெளியே சென்று செய்யும் பொழுது இதை நீங்கள் பிரயோகப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.